ஓம் 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 அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி பேரும்பம் பேரும்பம் ஓம் மான்றகளே உணர்ந்து கொள்ளுங்கள். அண்டசாரத்தில் பிண்டத்தில் இருக்கும் மான்றகளே, இன்றைக்கு மதடே என்று கொண்டாட்டம் துவங்கிவிட்டது உலக நாடுகள். உலக நாட்டில் இருக்கும் எல்லாரும் அம்மா அப்பாவின் வயத்தில் இருந்து வரவில்லை, அம்மாவின் வயத்தில் இருந்து பிள்ளை வருகின்றதல்லவா. ஆனால் அம்மாவின் பிள்ளை வயத்தில் வந்தவுடன் தொப்புள் கொடி பட்டியதும் அங்கே மூச்சு சுவாசம் அம்மாவின் வயத்தில் இருந்து சுவாசித்துக் கொண்டிருந்த பேபி, அந்த குழந்தை என்ன செய்கின்றது? டாக்டர் தட்டும் போது சூரிய காத்தில் மூச்சு உள்ளுக்கு போனவுடன் அந்த சக்கரங்கள் வேலை செய்தோம், உச்சி துடிக்க துவங்கும். இந்த உச்சி துடிக்க துவங்குவன் குழந்தை சுவாசம் ஆரம்பிக்கும். அங்கே பூமாதேவி அங்கே பூமாதேவி என்றால் என்ன? யோசித்துக் கொள்ளுங்கள். பூமாதேவி தாய் அல்லவா? பூமாதேவி என்பது அந்த தாயிலிருந்து சுவாசம் சுவாசிக்கின்றது. ஆனால் பூமாதேவி இயங்குவது அண்டத்தில் பேரும்பத்தில் இயங்குதல்ல. அங்கே பேரண்டேஸ் பேரும்பம் என்றா சக்தி ஜோதி. சக்தி ஜோதியில் பூமாதேவி இயங்கிக் கொண்டு இருப்பதால் நாங்கள் பிறந்தவுடன் குழந்தைகள் சுவாசம் ஆரம்பிக்கப்படுகிறது. அம்மாவின் தொப்பிலிருந்து வெட்டியதும் ஆனால் வாழ்நாள் புல்லாவே உன் வயது வரும் போதும் அங்கே 130 120 130 160 160 என்று வாழ்ந்தார்கள். அந்த காலத்தில் வாழ்க்கை. அப்போது பூமாதேவியின் பாரம் இல்லை, உங்களுடைய சக்கரங்கள் கனிந்து கொண்டிருந்தது அண்டத்தில். இப்போது கலியுகத்தில் உங்கள் சக்கரங்கள் விதி மாறுறது, மதி மாறுறது. 60 வயது 40 வயதில் 80 வயதில் நீங்கள் நோய் இல்லாமல் இல்லை, நோயோடு இருக்கிறீர்கள். இது தாயார் தினம் என்றால் என்ன? இன்றைக்கு தாயாரை கொண்டாடுறீர்கள். அம்மாவின் தொப்புள் தொடியில் இருந்து வெட்டியதும் குழந்தை பிறந்ததும் பூமாதேவிக்குள் தானே வாழ்றீர்கள். அதனால் இயற்கைக்கு நீ அடிமை. இயற்கையோடு தவம் இருக்க வேண்டும். தவம் இருந்து தாயாரும் அங்கே அப்பா அம்மா அங்கே கூட்டு குடும்பம். இதுதானே சொல்லுகின்றார் கூட்டு குடும்பம் என்று தியானம். ஆனால் கூட்டு குடும்பம் எல்லாம் உடைந்து போகின்றதுக்கு என்ன என்று மதடே என்று சொல்லி நீங்கள் எல்லோரும் அம்மாவுக்கு வேண்டிய சாப்பாட்டை வேண்டி இன்றைக்கு மட்டும் குடிப்பீர்கள். இன்றைக்கு வெளி உலகத்தில் சென்று கடை வழியே என்னென்ன சாப்பாடு இருக்கோ தேடுவீர்கள், உணவை உண்பீர்கள். ஆனால் கூட்டாயிருந்து ஒன்று கூடி உணவை நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வத்திற்கு எல்லோரும் தவம் இருக்க வேண்டும். தாயார் தினம் என்பது பூமாதேவி ஒரு தாயார், அம்மா ஒரு அம்மா தாயார். ஆனா தாயாருக்கு வணக்கம் தந்தையாருக்கு வணக்கம் என்பது பேரண்டே செல்லவா. இன்று நீ அண்டத்தின் வாசிகாத்தில் இருக்க வேண்டும். தூதர் இருக்கின்றார் அண்டத்தின் வாசிகாத்தோடு. 60 வயதில் இங்கே 65 வயது வரும் போதும் 70 வயது வரும் போதும் அண்டத்தோடு இருந்து கொண்டுதானே இருந்தால்தான் உலகம் வாழ முடியும். உலகத்தில் இருக்கும் மான்றகளை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று உலகம் மாறி இருக்குதல்லவா. கலியுகத்தில் வந்திருக்கிறது. இன்றைக்கு பொதுவாக யோசித்துக் கொள்ளுங்கள். இந்தியாவும் பாகிஸ்தான் சண்டை, ரஷ்யா சண்டை, பாலஸ்தீனம், இது எல்லாம் அம்மாவின் வயதுக்குள் பிறந்து வெளியில் வந்தாலும் சூரிய காத்தில் சுவாசிக்கிறீர்கள். ஆனால் தாயார் எல்லாரும் ஒரு தாயார் தான். மதம் இல்லை. மதத்துக்கு சம்மதம் நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். மதமும் இல்லை அல்லவா. எல்லா தூதர்களும் வந்து மதங்கள் உருவாகினால் இன்று உலகம் என்று தாயாரே என்று சண்டை உருவாயிருக்கு. பூமாதேவி ஒற்றுமையோடு இருக்குது. உலக நாடுகள் எல்லோரும் சூரிய காத்தில் வாழுவதனாலும் சந்திரகாத்தில் வாழ்வதனாலும் பூமாதேவிக்குள் நீங்கள் தவம் செய்து கொண்டு உங்களுடைய மதத்தை விட்டுவிட்டு, மதங்களை விட்டுவிட்டு, மத குருமாரை விட்டுவிட்டு உங்களுடைய தவத்தில் இருந்து கொண்டு அண்டத்தில் பரமாத்மாவோடு வாழ வேண்டும் கலியுகத்தில். அதனால் இன்று எல்லோரும் இந்த இணைந்து வாழ்ந்தால்தான்
அண்டத்தோடு இணைந்து வாழ்ந்து உங்களுடைய ஆயுதங்கள் அங்கே எல்லாத்தையும் நீக்குளிர் எல்லாம் நிப்பாட்டி விட்டு அணுவின்றி ஒன்றும் அசையாதென்றால் உன் அணுக்கலைகளை மாற்ற வேண்டும், சூரியகளை மாற்ற வேண்டும், சந்திரகளை மாற்றி வாசி காத்தில் இருக்க வேண்டும் என்று எல்லாம் இன்று மதடையோடு உலக நாடு எல்லோரும் தவம் செய்வோமா? தவம் செய்து எல்லோரும் தவம் செய்யும் போது சக்தி ஜோதி ஞான உபதேசத்தில் உலக நாடுகள் ஒன்றிருந்து இன்றைக்கு உலகம் அங்கே சமாதானம் ஆக வேண்டும் என்றால் அண்டத்தில் தான் நினைக்க வேண்டும் மாந்தர்களே. பிண்டத்தில் இருக்கும் மாந்தர்கள் இங்கே கலியுகம் கூடியிருக்கிறது. ஒவ்வொரு தூதர்களும் வந்து மதங்களை வைத்ததால் முஸ்லிம் என்றும் கிறிஸ்தவர் என்றும் இது மதத்துக்கு சம்மதமில்லை. ஆனால் குழந்தை பிறந்தவன் சூரிய காத்தில் சுவாசிக்கும் போது எல்லா மதங்களும் ஒரே காத்தைத்தானே சுவாசிக்கின்றது. சந்திரகலை சூரியகலை ஓடுதல்லவா? இடப்பக்கத்தால் ஒரு நாள் பெண் பிள்ளை பிறக்கிறது, வலப்பக்கத்தால் ஒரு நாள் ஆண் பிள்ளை பிறக்கிறது. ஆண் கலவியில் ஈடும்போது ஆணின் மூச்சு காத்தில் தான் குழந்தை பெண் ஆண் என்று வரும். ஆனால் அதே மாதிரி ஆண்கள் வலப்பக்கத்தால் தொடர்ந்து ஓடினால் ஆண் பிள்ளை பிறந்து கொண்டே இருக்கும். ஆனால் இடப்பக்கத்தால் பெண் பிள்ளை பிறந்து கொண்டிருக்கும். இதனால் உள்ளுக்குள் மாற்றம் அடைவதற்கு உன் சக்கரம் மூலம் அங்கே நடக்கின்றதல்லவா? ஆனால் நீ அண்டத்தில் இணைந்து கொண்டு உங்கே அம்மாவின் மதரே என்று தாயார் வயிற்றுக்குள் தாய் குழந்தையில் அங்கே உணவு உண்ணுங்கள், அழகாக டயசஸ் பண்ண வேண்டும். இல்லையோ மதரின் சாப்பாடு அழகாக உடம்பில் செமிக்கவில்லை என்றால், லெட் போகவில்லை என்றால் குழந்தையில் மந்த நிலை ஏற்படும், ஊமை பிள்ளை பிறக்கும், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று எல்லாமே அம்மாவின் சுமக்குக்குள் அந்த இரத்தத்தில் வரும்போது நோய் இல்லாமல் இருந்தால்தான் குழந்தையின் கண் மூக்கு வாய் செவி எல்லாம் உருவாகும் போதும் அவருடைய செல்கள் உருவாகும் போது அம்மாவின் செல் உருவாக வேண்டும். அம்மாவின் இரத்தத்தின் செல்லில் நல்ல உணவு உண்டு, நல்ல ஆரோக்கியமாக செவிபாடு நடந்தால்தான் அங்கே குழந்தை ஒழுங்காக பிறக்கும், ஒழுங்காக வளரும். தாயின் வயிற்றுக்குள் அங்கே தாய் ஒழுங்கான உணவில் ஒழுங்காக தியானம் செய்து சரீரத்தை ஒழுங்காக வைக்கவில்லை என்றால் சக்கரங்கள் ஒன்றோடு இணைந்து அண்டத்தோடு வாசி காத்தில் இணைந்து கொண்டு வாழ்ந்தால் குழந்தை நல்ல பிள்ளையாக பிறக்கும், நல்ல விதியாக பிறக்கும். விதி மாறி மதியாக மாறி நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்லத்தோடு தாயார் தினம் என்று நல்ல பிள்ளை பிறக்கும். ஆனால் குழந்தை பிறக்கும் முன்பே அது உள்ளுக்குள் என்ன நிலை வருதோ சூரிய காத்தில் சுவாசித்தால் மாறாதல்லவா? அதனால் உன் ஞானக்கண் மூன்றாம் கண்ணை துறந்தால் எந்த மதத்துக்கு மூன்றாம் கண்ணை துறந்து சக்கரம் துறந்து விட்டால் அங்கே மதமில்லை. எல்லா மதங்களுக்கும் மண்டத்தோடு இயங்கிக் கொண்டிருப்பது போல் பூமாதேவி அண்டத்தோடு சூரியகலை சந்திரகலை என்று சொல்லி இயங்கிக் கொண்டு பூமாதேவி இருக்கும் போது பூமாதேவிக்கு மதமில்லை, மொழி இல்லை, அங்கே எந்த வேற்றுமை ஒற்றுமை இல்லை. எல்லோரும் சமநிலையில் தான் இயற்கை வாங்குகளை பாவிக்கின்றது. இயற்கைக்கு நீ அடிமை. அதனால் எல்லோரும் இன்றைக்கு தாயார் தினம் என்று சக்தி ஜோதி ஞானோசம் எடுத்து உலக நாடு மாற்றமடைய வேண்டும். பேசுவதனாலேயோ ஒன்றும் நடக்கப் போவதில்லை. உன்னுக்குள் மாற வேண்டும், உன்னை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் எல்லோரும் இதை எடுக்க வேண்டும். இங்கே நின்று கொண்டு நான் இன்ன மகான் இன்ன சபை இன்ன இதென்று சொல்லி எல்லா மகான்களும் எல்லாருக்குமே துறந்தால் இதுதான் வரும். அதனால் இங்கே இனிமேல் அடிபடாமல் எல்லோரும் ஒரு சமநிலைக்கு வர வேண்டும் என்றால் இந்த தவத்தை உலகத்தில் வைக்க வேண்டும், தவத்தில் இருக்க வேண்டும். தவலோகம் பூலோகம் போர்லோகம் சொற்கலோகம் மகலோகம் ஜனலோகம் தவலோகம். தவலோனிலிருந்து அந்த ஆதவலோனிலிருந்து வாசி காத்து உன் கர்மா அழித்தவுடன் வருதல்லவா? இன்றைக்கு தாயார் தினம் என்று குழந்தை பிறந்தவுடன் வாழ்வது பூமாதேவியின் சுவாசத்தில். ஆனால் அம்மாவின் வளர்ப்பு முறை இருக்குதல்லவா? தாயார் அந்த வளர்ப்பு முறை எப்படி உருவாகும்? உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் தவம் செய்தால் சிறு பிள்ளையில் அந்த விதை மாறிக்கொண்டு வருமல்லவா? வீட்டுக்கு வீடு வாசல் படி. இனிமேல் ஞானம் குடிக்க வேண்டும், ஞான அறிவில் குழந்தை வாழ வேண்டும், ஞானத்தில் இருக்க வேண்டும். பேரும்பம் பேரும்பம் பேரும்பம்.